திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம வரிசையா பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப எளிமையான பண்ணோடும் ராகத்தோடும் இருக்கின்ற இந்த பதிகங்களை எந்த வயதினரும் பயிற்சி பண்ணலாம். முறையாக தொடர்ந்து அதிக பதிகங்களை நாம் இந்த தேவார பயணத்தில் தொடரலாம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது திருவாதிரை திருநாள் திருப்பதிகம். ரொம்ப அற்புதமான இந்த திருப்பதிகத்தை நம்ம இந்த வீடியோல பயிற்சி பண்ணலாம். இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பதிகங்களை நாம் எளிமையாக பயிற்சி பண்ணலாம். இப்போ இந்த திருவாதிரை திருநாள் திருப்பதிகத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பை நாம் பார்க்கலாம். ஆதிரை நாயகனுக்கு அப்பர் பெருமான் அருளிய திருவாதிரை திருப்பதிகம். திருப்புகலூரில் திருஞான சம்பந்தரை முருகநாயனார் மண்டபத்தில் அப்பர் பெருமான் சந்தித்தார். அப்போது திருவாரூரில் இருந்து வந்த அப்பரை நோக்கி, ஆருத்ரா தரிசனம் ஆயிற்றோ என ஞான சம்பந்தர் வினவினார். உடனே தான் கண்ட ஆருத்ரா விழா பெருமையை ஒரு பதிகம் பாடி அப்பர் விவரித்து அருளினார். அந்த பதிகம் திருவாதிரை திருப்பதிகம் என்ற சிறப்பு பெயரால் புகழ்பெற்று இன்று வரை அனைவராலும் ஓதப்பட்டு வருகிறது. மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாகிரபாதருக்கும் தன் திரு நடனத்தை ஆடி காண்பித்தார். எல்லையற்ற விண்வெளியை குறிக்கும் சிதம்பரத்தில் இந்நாள் பெரும் விழாவாக இன்றும் கொண்டாடப்படுகிறது. இந்த திரு நடனம் உலகின் இயக்கத்தை சுட்டிக்காட்டும் அற்புத நடனம். சிவபெருமானுக்கே ஆதிரையன் என்ற பெயர் உண்டு. ஆதிரையன் அனலாடிய ஆரழகன் பாதியோர் மாதினொடும் பயிலும் பரமன் போது இயலும் முடிமேல் புனலோடு அறவும் புனைந்த வேதியன் மாதிமையால் விரும்பும் இடம் வெண்துறையே என இப்படி திருஞான சம்பந்தர் ஆதிரையின் புகழ் பாடினார். இந்த முத்துவிதானம் என்கின்ற இந்த பதிகத்தின் பொருளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு பாடலுக்கும் மிகவும் அற்புதமாக நம் கண்முன்னே அந்த காட்சியை நிறுத்தி இருக்கின்றது இந்த பாடலின் உடைய பொருள். இப்போ முதல் பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். முத்துவிதானம் என்று ஆரம்பிக்கும் முதல் பாடலின் பொருள், மேற்புறத்தில் முத்துக்கள் மற்றும் மணிகள் பதிக்கப்பட்ட பந்தலின் கீழ் மிகுந்த பொலிவுடன் அமர்ந்து இருக்கும் பெருமானுக்கு பொன்னால் செய்யப்பட்ட பிடியினை உடைய கவரி வீசப்படுகின்றது. திருவீதி உலா வரும் சிவபெருமானை சிறப்பான 10 குணங்களை உடைய அடியார்களும் பாவையர்களும் சூழ்ந்து கொண்டு சிவபெருமானுடன் திருவீதி வலம் வந்தனர். மேலும் இறைவனுக்கு நிவேதனமாக அளிக்கப்பட்ட பொருள்கள் எடுத்து வரப்பட்ட ஊர்வலத்தில் எலும்பு மாலைகள் மற்றும் தலை மாலைகள் அணிந்து வித்தியாசமான கோலத்துடன் உலவும் மாவிரதிகள் கலந்து கொண்டனர். இவ்வாறு சிவபிரான் திருவாரூர் நகரத்தில் மார்கழி ஆதிரை திருநாளில் சிறந்த பொலிவுடன் உலாவந்த கோலம் அமைந்தது. அதனை கண்ட அடியார்களின் மனதில் அந்த காட்சி நிலைத்து நின்றது. இரண்டாவது பாடலுக்குரிய பொருள், திருவாரூருக்கு மிக அருகில் உள்ளவர்களும் திருவாரூருக்கு தொலைவில் இருப்பவர்களும் நல்லவர்கள் தீயவர்கள் ஆகிய பலரும் தங்களது பிறவிப்பிணி தீர வேண்டும் என்று சிவபிரானை வழிபடும் அடியார்களும் எந்தன் பொன்னே, எனது மணியே, மைந்தனே, மணாளனே என்று இறைவனை அழைத்து துதிப்பார்களும் ஆரூர ஆதிரை திருவிழாவில் கலந்து கொள்கின்றார்கள்.
கலந்து கொள்ளும் பலவிதமான அடியார்களின் கருத்துக்கு அணியாக திகழ்பவன் சிவபிரான் ஆவான். இவ்வாறு ஆரூர் திருவிழாவின் மாண்பு காண்போரின் கருத்தில் நிலைத்து நிற்கின்றது. மூன்றாவது பாடலுக்குரிய பொருள்: நகரத்தின் ஒவ்வொரு வீதியும் வெண்கொடிகள் கட்டப்பட்டும் விதானங்களில் ஒளி வீசும் சிறந்த மணிகள் பதிக்கப்படும் சிறந்த ஒளியுடன் குற்றங்கள் ஏதும் இல்லாத உயர்ந்த வகையை சார்ந்த முத்துக்களும் பவளங்களும் சேர்த்து கட்டப்பட்ட மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் மார்கழி ஆதிரை திருநாளில் வீதி வலம் வரும் பெருமானை வரவேற்கும் முகமாக அழகு செய்யப்பட்டு உள்ளன. இவ்வாறு நகரமே விழாக்கோலம் பூண்டு ஆதிரை நாளன்று இருப்பது காண்பர் நினைவில் எங்கும் நீங்காது இருக்கும். நான்காவது பாடலுக்குரிய பொருள்: நாள்தோறும் காலையில் தேவர்கள் வணங்கும்படி தெய்வத்தன்மை பெற்று சிறப்பு வாய்ந்த சிவபெருமானின் மார்கழி மாதத்து ஆதிரை திருவிழாவில் பங்கேற்கும் அடியார்கள் சிவபிரானது உயர்ந்த குணங்களையும் அருட்செயல்களையும் தங்களுக்குள் பேசிக்கொண்டும் மற்றவர்களுடன் கூடி இறைவனது புகழினை பாடிக்கொண்டும் சென்றனர். அவ்வண்ணம் செல்லும் போது சிவபிரானின் நேரில் தங்களுக்கு இருந்த மிகுந்த அன்பின் காரணமாக தாங்கள் சிவபிரானை பற்றி சொல்லும் கருத்தே சரி என்று மற்றவர்களுடைய கருத்துடன் உடன்படாமல் மறுபடியும் தங்களது கருத்தையே வலியுறுத்தி பித்தர் போல் பிதற்றுகின்றார்கள். இவ்வாறு அடியார்களின் அன்பு வெளிப்படும் ஆதிரை திருநாளின் நினைவுகள் அதனை காணும் அடியார்களின் மனதினில் என்றும் நிலைத்து நிற்கும். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள்: நிலவை போன்ற வெண்ணிறம் போன்ற சங்குகள் பறை எனப்படும் தோல் இசை கருவிகள் எழுப்பும் ஓசையினோடு பல மங்கையர்கள் இடைவிடாது ஆடுவதால் அவர்கள் காலில் கட்டிய சலங்கைகள் எழுப்பும் ஒலியும் இணைந்து தோன்றும் ஒலி மேகங்கள் உண்டாக்கும் இடியோசை போல் ஒலிப்பதால் மழை வரும் என்று எதிர்பார்த்து மகிழ்வுடன் தங்களது தோகையை விரித்து நடனமாடும் மயில்கள் மழை ஏதும் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்து வருந்துகின்றன. இவ்வாறு ஆரவாரம் மிகுந்து மங்கையர்களின் நடனமும் மயில்களின் நடனமும் நடைபெறும் ஆரூர் ஆதிரை திருவிழாவின் அழகு காண்போர் உள்ளத்தில் நிலை பெற்று நிற்கின்றது. ஆறாவது பாடலுக்குரிய பொருள்: சூழ்ந்திருக்கும் அடியார்கள் சிவபெருமானின் புகழை கேட்ட அடியார்கள் சிலரின் குரல் விம்மியது, மற்றும் சிலருக்கு உடல் நடுக்கம் ஏற்பட்டது. சிலர் தங்களின் விழிகளை அகல விரித்து உரத்த குரலில் ஆரவாரத்துடன் அனைவரையும் விரட்டுமாறு பேசினார்கள். சிலர் அளவு கடந்த மகிழ்ச்சியால் தாம் செய்வதை உணராமல் தங்களது தலையினை மற்றவர்களின் தலையுடன் மோதினர். இவ்வாறெல்லாம் உணர்ச்சி மிகுதியால் தாம் செய்வதை யாது என்று அறியாமல் பலவிதமான செயல்களை புரியும் தொண்டர்கள், எம் தலைவனே, எம்மை அடக்கி ஆட்கொண்டவனே, என் அப்பனே என்று குரல் கொடுக்க சிவபெருமானின் ஆரூர் திருவிழாவின் காட்சிகள் காண்போரின் உள்ளத்தில் நிலை பெற்று விளங்குகின்றது. ஏழாவது பாடலுக்குரிய பொருள்: அனைத்து செல்வங்களிலும் பெரிய செல்வமாகிய முக்தி பேற்றினை உடைய செல்வனாகிய சிவபெருமானின் திருவடிகளை சிந்தித்த வண்ணம் இருக்கும் அடியார்கள் செம்பவளம் போன்று சிவந்த வாயினை உடையவர்களாக காணப்படுகின்றார்கள். சிவபிரானின் அழகில் மயங்கிய பல ஆடவர்களும் மகளிர்களும் மார்கழி ஆதிரை திருநாளில் கலந்து கொள்கிறார்கள். மேலும் இந்திரன் முதலான தேவர்கள் சித்தர்கள் பலவாறு இறைவனை துதித்து பாடல் பாடி வரும் காட்சிகள் நிறைந்தது ஆரூரில் நடைபெறும் திருவாதிரை திருவிழாவாகும். எட்டாவது பாடலுக்குரிய பொருள்: சிவபெருமானின் திருவீதி உலா முன்னர் தங்களது தலைகளை தாழ்த்தி இறைவனை வணங்கும் தேவர்கள் முன்னே செல்ல சிவபெருமானின் உலாவின் பின்னர் வடிவாக அமைந்த மூங்கில் போன்று அழகான தோள்களை கொண்ட தேவ மங்கையர்கள் செல்ல திருநீற்றினை பூசிய அடியார்கள் நாற்புறமும் இறைவனை சூழ்ந்து செல்ல மிகவும் அழகிய காட்சியாக உள்ள ஆரூர் திருவிழா கோலம்
காண்போரின் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் தன்மை உடையது. 9வது பாடலுக்குரிய பொருள்: அனைவருக்கும் அன்பனாக விளங்கும் சிவபிரானின் ஆதிரை திருநாளில் குழுமிய அடியார்கள் சிவபிரானை தொழாத நாட்கள் துன்பமான நாட்களென்றும், சிவபிரானை தொழுது வணங்கும் நாட்கள் அவர்களது வாழ்க்கையில் இன்பமான நாட்கள் என்றும் பேசுகின்றார்கள். மேலும் இறைவனை நோக்கி, இறைவா, நாங்கள் எப்போதும் உனது திருத்தொண்டில் ஈடுபட்டு உந்தன் பின்னர் வருமாறு நீ அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள். இவ்வாறு அடியார்களால் மிகவும் சிறப்பாக கருதப்படுவது சிவபெருமானின் ஆதிரை திருநாள் ஆகும். 10வது பாடலுக்குரிய பொருள்: உலகினை சூழ்ந்து நிற்கும் கடலை போன்ற எல்லை காண முடியாத இறைவனை சிறப்பான 10 குணங்களை உடைய அவனது அடியார்கள் பணிந்து வாழ்த்துவதால் சிறப்பான பாடல்களும் ஆடல்களும் நீங்காத பெருமையை உடைய ஆரூர் நகரத்தில் ஆதிரை திருவிழாவின் சிறப்பினை புகழ்ந்து பேசாத ஊர்களே உலகத்தில் இல்லை. இவ்வாறு ஆதிரை திருநாளின் சிறப்பு உலகத்தவர் அனைவரின் சிந்தையிலும் நிலைத்து காணப்படுகின்றது. இவ்வளவு அற்புதமாக அந்த காட்சியினை நம் கண்முன்னே கொண்டு வருகின்றது இந்த முத்துவிதானம் என்கின்ற இந்த திருவாதிரை திருநாள் திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தின் பண் குறிஞ்சி, ராகம் ஹரிகாம்போதி. எம்பெருமான் திருநாவுக்கரச நாயனார் அருளிய 4ஆம் திருமுறையிலிருந்து ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை நாம இப்போ பிராக்டிஸ் பண்ண போறோம். ரொம்ப எளிமையான ராகத்தோடையும் பண்ணோடையும் அமைந்திருக்கின்றது. இப்போ இந்த பாடலை நாம் பயிற்சி பண்ணலாம். முத்து விதானம் மணிப்போர்க்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் நணியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும் மணியே பொன்னே மைந்தாமணாளா என்பார்கட்கு அணியானாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள் சோதிகள் விட்டு சுடர் மாமணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவளமும் முத்து தாமங்கள் ஆதியாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மிற் பித்தரை போல பிதற்றுவார் வணங்கி நின்று வானவர் வந்து வைகலும் அணங்கண்ணாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் நிலவெண் சங்கும் பறையும் ஆர்ப்ப நிற்கில்லா பலரும் இட்ட கல்லவடங்கள் பரந்தெங்கும் கலவ மங்கை காரென்றெண்ணி கழித்து வந்து அலமராரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் விம்மா வெறுவா விழியா தெளியா வெருட்டுவார் தம்மான் விலராய் தரியார் தலையான் முட்டுவார் எம்மான் ஈசன் எந்தை என்ன
அப்பன் என்பார்கட்கு அம்மானாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் செந்துவர் வாயார் செல்வன சேவடி சிந்திப்பார் மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவார் இந்திரநாதி வானவர் சித்தர் எடுத்தேத்தும் அந்திரனாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் முடிகள் வணங்கி மூவாதார்கண் முன் செல்ல வடிகொள்வேத்தோள் வானரமங்கையர் பின் செல்ல பொடிகள் பூசி பாடும் தொண்டர் புடைசூழ அடிகள் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் துன்பம் நும்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்பம் நும்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும் நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் பாரூர் பௌவத்தானை பத்தர் பணிந்தேத்த சீரூர் பாடல் ஆடலராத செம்மாப்பார்ந்து ஓரூர் ஒழியாதுலகம் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூரன் தன் ஆதிரை நாளால் அது வண்ணம் ஓரூர் ஒழியாதுலகம் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூரன் தன் ஆதிரை நாளால் அது வண்ணம் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். இந்த முத்துவிதானம் என்கின்ற இந்த பதிகம் ரொம்ப எளிமையான ராகத்தோடும் பண்ணோடும் அமைந்திருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இந்த பதிகத்தினுடைய பொருளை நாம் கேட்கும் பொழுது அந்த ஆரூர் திருவிழா காட்சிகள் நம் கண்முன்னே நிற்கின்றது. அவ்வளவு அழகான இந்த பதிகத்தை நாம் திருவாதிரை தினத்தன்று பயிற்சி பண்ணி நன்மை அடையலாம். மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்து ஒரு அழகான ராகத்தோடையும் பண்ணோடையும் இருக்கும் ஒரு பதிகத்தை நாம் பார்க்கலாம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல நீங்க எளிமையான ராகத்தோடையும் பண்ணோடையும் இருக்கும் பதிகங்களை மிகவும் அற்புதமாக பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.